6310வது படைப்பிரிவினுடைய தளபதியையும் 252வது படைப்பிரிவினுடைய துணை தளபதியையும் சுஜையா பிரதேசத்திலே கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ஈரான் தொடர்பாக முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளும் அதிகரித்திருக்கக்கூடிய பதற்ற நிலைமையும். அமெரிக்கா காசாவிற்குள்ளே எவ்வாறு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய போகின்றது? அமெரிக்காவின் திட்டத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் திட்டத்திற்கும் இடையில் வித்தியாசங்கள் இருக்கின்றனவா? அமெரிக்காவின் குறித்த திட்டமானது எவ்வாறு செயற்பட போகின்றது? காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை பயன்படுத்தி பல மில்லியன் டாலர்களை லாபமாக ஈட்டிக்கொண்ட ஜோர்டானும் எகிப்தும். யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும். நேற்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நெகோவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து யஃபா ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏரோ2 வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தில் சில வெடிப்புகளும் பதிவாகியுள்ளன. அதே நேரம் யமன் ஹவுதி ராணுவத்தினர் பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இன்னும் சில முக்கியமான நாடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான விமான போக்குவரத்தை இடைநிறுத்தியுள்ளார்கள். ஏற்கனவே யமன் ஹவுதிகளின் முற்றுகையின் காரணமாக பென் குரியன் விமான நிலையமானது தொடர்ச்சியாக முடக்கப்பட்டுள்ளது. தற்போது யமன் ஹவுதிகள் ஒவ்வொரு நாளும் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனால் இன்னும் 2 மாதங்களுக்கு பென் குரியன் விமான நிலையமானது முழுமையாக முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் எங்களுடைய பொருளாதாரம் நசுக்கப்படுகின்றது. செங்கடல் பிரதேசத்தினுடைய முற்றுகையை தொடர்ந்து தற்போது பென் குரியன் விமான நிலையமும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. யமன் ஹவுதிகளின் செயற்பாடுகளினால் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் நசுக்கப்படுவதை நாங்கள் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. நெட்டன்யாஹூ தற்போது அவசரமாக செயற்பட்டு யமன் ஹவுதிகளுக்கு உச்ச பதிலடிகளை வழங்க வேண்டும். யமன் ஹவுதிகளின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் முழுமையாக முடக்கக்கூடிய வகையில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானினுடைய முக்கியமான அதிகாரிகளை இலக்கு வைத்தும் ஈரானிய தளங்களை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கி விட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று நாங்கள் யமனுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றோம். யமனில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களையும் ஈரானுக்கு சொந்தமான பிரதேசங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களுக்காக ஈரானுக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளிக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வலதுசாரி அமைச்சர்கள் போர் அமைச்சரவையில் புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். அடுத்து நாளைய தினம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 4ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமான் நாட்டிலே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவான முறையிலேயே நேர்மறையான முறையிலேயே வழிநடத்தப்படும் என்றும் விரைவிலே ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது அமெரிக்காவின் மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெற்றுக் கொள்ளாது. மேலும் ஈரான் அணு ஆயுதத்தினை ஒரு பொழுதும் பெற்றுக் கொள்ளாது என்பதனையும் அவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் ஈரானினுடைய செறிவூட்டல் வசதிகள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகு ஈரானுக்கு யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளை வைத்துக் கொள்ள முடியாது. ஈரானிலே இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளை ஈரானிலிருந்து பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு நகர்த்திவிட வேண்டும். எந்த செறிவூட்டல்களும் இதற்கு பிறகு ஈரானுக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியாது. அதே போன்று இதற்கு பிறகு யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான ஏனைய நடவடிக்கைகளையும் ஈரானினால் மேற்கொள்ளவே முடியாது. மேலும் ஈரானிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 செறிவூட்டல் தளங்களான நட்டான்ஸ், ஃபெர்டோ மற்றும் இஸ்ஃபஹான் தளங்கள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். இந்த தளங்கள் முழுமையாக நீக்கப்பட்டு எந்த விதமான பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படக்கூடாது. ஈரானுடனான தற்போது எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அணுசக்தியுடன் தொடர்புடைய பேச்சுவார்த்தைகளாக மாத்திரமே அமைந்துள்ளன. ஈரானினுடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் எங்களுடைய யுரேனியம் தொடர்பான நிபந்தனைகளுக்கு ஈரானிய தரப்பினர் முழுமையான சம்மதத்தினை வழங்கினால் மாத்திரமே, இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி நகர்த்த முடியும் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார்.
நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை ஈரானுக்குள்ளே வைத்திருப்போம். யுரேனியம் செறிவூட்டல் மைய விலக்குகளை பராமரிப்பதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈரானுக்கு காணப்படுகின்றது. சிவில் தேவைக்காக யுரேனியம் செறிவூட்டலை பயன்படுத்துவதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது என கடந்த வாரமே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். மேலும் யுரேனியம் செறிவூட்டலை முடக்கக்கூடிய எந்த ஒரு நிபந்தனையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்போதே தெரிவித்திருந்தார். இதனால் தற்போது ஸ்டீவ் விட்கோஃப் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை முழுமையாக பாதிக்கக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கின்றது என ஈரானினுடைய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே தற்போது மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றன. ஒருவேளை நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் முழுமையாக இடைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. காசாவிற்குள்ளே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்த வேளையிலும் இவற்றை மேற்பார்வை செய்து விநியோகம் செய்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஜோர்டானிலும் எகிப்திலும் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்கள் மூலமாகவே இவை அனைத்தும் நடைபெற்றிருந்தன. மேலும் எகிப்திய அரசாங்கத்தோடும் ஜோர்டானிய அரசாங்கத்தோடும் இந்த நிறுவனங்கள் முழுமையான தொடர்புகளையும் வைத்திருந்தார்கள். ஜோர்டான் வழியாக காசாவுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் உணவுப் பொருட்களும் ஜோர்டான் ஹெஷாமிர் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஜோர்டானிய அரசாங்கத்திற்கு நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஜோர்டானினுடைய இந்த தொண்டு நிறுவனம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த வேலை திட்டங்களையும் மேற்பார்வைகளையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தொண்டு நிறுவனமானது காசாவுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ட்ரக் வண்டிகளுக்கும் $2200 வீதம் லஞ்சத்தினை பெற்றுக் கொண்டுள்ளது. அதாவது சர்வதேச நிறுவனங்கள் மூலமாகவும் சர்வதேச நாடுகள் மூலமாகவும் ஜோர்டான் வழியாக அனுப்பி வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ட்ரக் வண்டிகளுக்கும் இந்த ஜோர்டானிய தொண்டு நிறுவனமானது சட்டவிரோதமாக லஞ்சத்தினை பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த மனிதாபிமான உதவிகள் மூலமாக மாத்திரம் $4 லட்சம் அதிகமான பணத்தினை இந்த தொண்டு நிறுவனம் இலாபமாக ஈட்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று எகிப்திலிருந்து ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக கொண்டு செல்லப்படக்கூடிய உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய ட்ரக் வண்டிகளுக்கும் எகிப்தினுடைய தொண்டு நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பணத்தினை அறவிட்டுள்ளார்கள். இலவசமாக பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொருட்களை இந்த தொண்டு நிறுவனங்கள் காசாவின் நிர்வாகத்திடமிருந்து பணத்தினை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச நிறுவனங்கள் காசாவிற்குள்ளே சென்று மனிதாபிமான உதவிகளை வழங்குகின்றன. பலஸ்தீனிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக பல்வேறுபட்ட தடைகளுக்கு மத்தியில் இந்த சர்வதேச நிறுவனங்கள் காசாவிற்குள்ளே நுழைகின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சர்வதேச நிறுவனங்களிடமிருந்தும் இந்த தொண்டு நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பணத்தினை பெற்றுக் கொள்கின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இனப்படுகொலைகளுக்கு மத்தியில் பட்டினியினால் சிக்கி தவிக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு விநியோகத்தில் எகிப்தும் ஜோர்டானும் பல மில்லியன் டாலர்களை லாபமாக ஈட்டிக் கொண்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை இவர்கள் சட்டவிரோதமாக தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள். அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வியாபாரிகளும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி பல்வேறுபட்ட சட்டவிரோத முடிவுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கருப்பு சந்தையின் மூலமாக அதிக விலையிலே பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களை ஏமாற்றக்கூடிய பல்வேறுபட்ட வியாபாரங்களையும் கொண்டு செல்கின்றார்கள். இதனால் இவற்றினை முழுமையாக நிறுத்திவிடுமாறு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய போலீஸ் பாதுகாப்பு படைப்பிரிவுகள் இவர்களுக்கான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் இந்த வியாபாரிகள் பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு தொடர்புகளை ஏற்படுத்தி அதிகளவான லாபங்களை ஈட்டிக் கொள்வதற்காக பல வியாபார முறைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் கடந்த 2 வாரமாக காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் போலீஸ் படைப்பிரிவானது இந்த வியாபாரிகளுக்கு தகுந்த தண்டனைகளை வழங்கி வருகின்றார்கள். சில வியாபாரிகளை களத்திலிருந்து முழுமையாக அகற்றி இருப்பதாகவும் காசாவினுடைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காசாவிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக ஒரு திட்டம் ஒன்றினை வகுத்திருந்தது. ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி ரஃபா பிரதேசத்திற்கு அனைத்து பலஸ்தீனிய மக்களையும் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்து உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்வைத்திருந்தது. இவை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் தற்போது அமெரிக்காவும் காசாவிற்குள்ளே உணவு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தினை முன்வைத்துள்ளது. ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கும் அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் காணப்படுவதில்லை. குறித்த திட்டத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தலைமையில் மேற்கொண்டால் பிரச்சனைகள் ஏற்படும் என்கின்ற காரணத்தினாலும் அரபு நாடுகளின் வெளிப்படையான ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற காரணத்தினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தலைமைக்கு கீழால் இந்த வேலை திட்டத்தினை மேற்கொள்ளாமல் அமெரிக்காவின் தலைமைக்கு கீழாலேயே குறித்த திட்டத்தினை மேற்கொள்வதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு விஜயம் செய்யும் சந்தர்ப்பத்தில் இவற்றை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் பட்டினியினை போக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் உணவு விநியோகத்தினை ஆரம்பித்து விட்டார் என்றும் இதற்கு பிறகு காசாவிற்குள்ளே ஒட்டுமொத்தமான உணவுப் பொருட்களும் கொண்டு செல்லப்படும் என்றும் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தினை மேற்கொள்வதற்காகவே இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்றன.
அத்தோடு இந்த திட்டத்திற்கு அமைவாக அமெரிக்கா தற்போது காசாவுக்கான மனிதாபிமான அறக்கட்டளை என்கின்ற GHF நிறுவனத்தினை ஆரம்பித்துள்ளது. அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய UNRWA நிறுவனமும் இன்னும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களும் இதற்கு பிறகு காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய முடியாது. இவ்வளவு நாளாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்த அனைத்து சர்வதேச நிறுவனங்களும் குறிப்பாக ஐநாவினுடைய நிறுவனங்களும் முழுமையாக மூடப்பட்டுவிடும். அல்லது குறித்த நிறுவனங்கள் அமெரிக்காவினால் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய GHF அறக்கட்டளை நிறுவனத்தோடு ஒருங்கிணைக்கப்படும். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த GHF நிறுவனமே காசாவிற்குள் உணவு விநியோகத்தையும் முழுமையாக மேற்கொள்ளும். அமெரிக்காவானது GHF நிறுவனத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டுள்ளது. இன்று காலை குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு உணவு விநியோகத்திற்காக ரஃபா பிரதேசத்திலே 4 மையங்கள் அமைக்கப்பட போகின்றன. ஒவ்வொரு மையத்தின் மூலமாகவும் 3 லட்சம் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படும். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2, 3, 4 ஆகிய பிரதேசங்களிலேயே 4 மையங்கள் அமைக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தினை ஒட்டிய பிரதேசங்களிலேயே இந்த 4 மையங்களும் அமைக்கப்பட போகின்றன. அத்தோடு இந்த 4 மையங்களின் மூலமாகவும் காசாவில் இருக்கக்கூடிய 12 லட்சம் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுகள் வழங்கப்படும். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்கள் இந்த உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக ரஃபா பிரதேசத்திற்கே வருகை தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஒரே தடவையில் வழங்கப்பட மாட்டாது. 2 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மாத்திரமே ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும். இதனால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்கள் 2 நாட்களுக்கு ஒருமுறை உணவை பெற்றுக் கொள்வதற்காக ரஃபா பிரதேசத்திற்கு பயணம் செய்ய மாட்டார்கள். வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் உணவை பெற்றுக் கொள்வதற்காக 2 நாட்களுக்கு ஒருமுறை ரஃபா பிரதேசத்தை நோக்கி பயணம் செய்வது சாத்தியமற்ற விடயமாகவே மாறிவிடும். இதனால் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் ரஃபா பிரதேசத்திலேயே தங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். மேலும் இவ்வாறு ரஃபா பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நிலை கொண்டிருப்பதற்கு விரும்பக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து விதமான கூடார வசதிகளையும் அமெரிக்கா செய்து கொடுப்பதற்கு தயாராகியுள்ளது. அத்தோடு பலஸ்தீனிய மக்கள் இலகுவாக ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து விடவும் முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இதற்காக 4 சோதனை சாவடிகளை அமைக்கப் போகின்றது. இந்த 4 சோதனை சாவடிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்த போகின்றது. உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக ரஃபாவிற்குள்ளே நுழையக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனியர்களின் அடையாளத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றது. இதனால் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த சோதனை சாவடியை தாண்டி ரஃபாவிற்குள்ளே நுழைய மாட்டார்கள் என்றும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த 4 உணவு மையங்களும் அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே இயக்கப்படும். இந்த தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் மூலமாகவே ரஃபா முழுவதும் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். அத்தோடு முதலாவது கட்டத்திலே வெற்றிகரமாக 4 மையங்கள் அமைக்கப்பட்டால் பிறகு இன்னும் 4 மையங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் அமெரிக்கா ஆரம்பிக்கும். இதனால் மொத்தமாக 8 மையங்கள் அமைக்கப்பட்டு காசாவில் இருக்கக்கூடிய 20 லட்சம் பலஸ்தீனிய மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என அமெரிக்காவின் குறித்த திட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் அமெரிக்காவின் இந்த திட்டமானது சர்வதேச சட்டத்தை மீறக்கூடிய திட்டம் என ஐக்கிய நாடுகள் சபையும் அறிவித்திருந்தது. இருப்பினும் அமெரிக்க தலைமைகள் ஐநாவையும் மிரட்டியுள்ளார்கள். அமெரிக்காவின் இந்த திட்டத்திற்கு நீங்கள் முழுமையான ஆதரவை வழங்காவிட்டால் ஐநாவின் UNRWA நிறுவனத்திற்கான அனைத்து விதமான உதவிகளையும் நாங்கள் முழுமையாக நிறுத்தி விடுவோம் என்றும் ஐநாவுக்கான உதவிகளையும் நிறுத்தி விடுவோம் என்றும் மிரட்டல்களை அமெரிக்க தலைமைகள் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்கா GHF என்கின்ற தொண்டு நிறுவனத்தினை ஆரம்பித்திருப்பது காசாவுடைய நிர்வாகத்தினை முழுமையாக சீர்குலைத்து கைப்பற்றுவதற்கான சூழ்ச்சி திட்டமாகும். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 19 மாதங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் காசாவிலே அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் போர் விமானங்களையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை உணவையும் மனிதாபிமான உதவிகளையும் ஆயுதமாக பயன்படுத்தி பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அத்தோடு பலஸ்தீனிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த திட்டமானது வெற்றி அளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. காசாவினுடைய கள நிலவரத்தினை அமெரிக்க தரப்பினர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. யதார்த்தத்தில் இந்த திட்டத்தினை முழுமையாக வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான பஸ்ஸேம் நயீம் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கும் எந்த விதமான வித்தியாசங்களும் காணப்படுவதில்லை. காசாவை இராணுவமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் காசாவில் அமைக்கப்பட்ட அமெரிக்காவின் துறைமுகத்திற்கு என்ன நடந்ததோ அதே போன்றே இந்த உணவு திட்டத்திற்கும் நடைபெறப் போகின்றது என அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்.
அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வெளி தாக்குதல்களில் 35க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று காசா முழுவதும் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே 2 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சுஜையாவின் வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருந்த சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் சுரங்கப்பாதை பொறியொன்றினை பயன்படுத்தியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே 6310வது படைப்பிரிவினுடைய தளபதியும் 252வது படைப்பிரிவினுடைய துணை தளபதியும் இன்னும் முக்கியமான 10 சிப்பாய்களும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகளினால் வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய பொறியிலே இவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த பொறியிலே சிக்கிய இவர்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த தாக்குதலில் படை தளபதியும் துணை தளபதியும் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் குறித்த தாக்குதலிலே படை தளபதியும் துணை தளபதியும் அளிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் முக்கியமான 2 தளபதிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.